இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 100 மில்லியன் சுகர் பேஷண்ட்ஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? தெரியுமா உங்களுக்கு? 100 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளவு? 10 லட்சம். அப்போ நினச்சி பாருங்க எத்தனை கோடி மாத்திரை டெய்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா ப்ரெஷர் சரியா இருக்கா? கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்க. ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியாச்சுதா? சொல்லுங்களா. பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்க. இது என்னது? இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ஃபேட்டி லிவர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இந்த பானை வயரை குறைச்சாங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால? சொல்லுங்களா. சொல்லுங்க. இது என்னது? நாவல் பழம், கொய்யா இலை, இது என்னது? கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸு, ஆவாரம்பூ, இது என்னது? கரிஞ்சீரகம், வெந்தயம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? ஃபேட்டி லிவர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாருக்கா பிசிஓடி சரியாச்சுதா? இல்லை யாருக்கா தைராய்டு சரியாச்சுதா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பிசிஓடி பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 மாத்திரையும் இன்சுலினை போட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பெரியவங்களுக்கு பிறகு 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களுக்கு போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தால், இல்லை யாருக்காவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா?